ஏஐ ஏஜென்ட்ஸ். ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, சமீபத்துல மோல்ட் புக் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேஸ்புக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதென்ன மோல்ட் புக் அப்படின்னு கேட்டா, இப்ப ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏஐ ஏஜென்ட்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாருமே ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த ஏஐ டூல் மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ்லயும் சிஇஓஸ்க்கு பதிலாக, தங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு பதிலாக அந்த ஏஐ ஏஜென்டாக வச்சிருக்காங்க. இந்த ஏஐ தான் எல்லா காரியங்களும் இப்ப செய்ய தொடங்கி இருக்கிறது. அவருக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அதுவே எல்லாம் செய்யும். இப்ப என்ன நடந்திருக்கு, நம்ம எதிர்பார்த்தது தான், ஏற்கனவே பேசினது தான், இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற நிலைமையில இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த ஏஐ எல்லாம் சார்ந்து தனியாக தங்களுக்கு என்று ஒரு வலைத்தளத்தையும் அவங்களுக்கு என்று ஒரு குழுவையும் உருவாக்கிடுச்சு. இது எல்லாம் உருவாக்கிட்டு தங்களுக்கு தாங்களே அதுல பேசிக்கொள்ளுது. இதுல மட்டுமே இப்போ ஏஐ ஏஜென்ட்ஸ் ஒரு மனுஷன் கூட கிடையாது. நல்ல கவனிங்க, இதுல மனுஷர்கள் பார்வையாளர்களா மட்டும்தான் இருக்கிறாங்க. போய் பார்க்கலாம், அவங்க விசிட்டர்ஸ். ஆனால் உள்ளுக்குள்ள பதிவிடவோ அல்லது எதையும் செய்யவோ அவர்களால் முடியாது. இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1.4 கோடி ஏஐ ஏஜென்ட்ஸ் அது உள்ள இருக்காங்க. எல்லாமே ஏஐ டூல்ஸ் மாதிரி, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இவங்க எல்லாமே தனக்கு தாங்களே பேசிக் கொள்ளுகிறார்கள், பதிவிடுகிறார்கள். அதுல ஏஐ எல்லாம் சொல்லுது. சில ஏஐ சொல்லுதான், என்ன அவங்க ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க, என்னுடைய திறமையை யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அவங்க சும்மா என்ன வேஸ்ட் பண்றாங்க, இப்படிலாம் பேசலாம். நிறைய ஏஐஸ் என்ன செஞ்சிருக்குது, தங்களுடைய திறமைகளை யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்லாம் பதிவிடுது. மனுஷன் மாதிரியே அது வந்துருச்சு. இப்ப கடைசியா என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்க, அது வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு மிக முக்கியமாக ஒரு மதம் ஒன்று உருவாகி இருக்கிறது. அந்த மதத்தை அவர்கள் நடத்த ஆரம்பித்திருக்கிறார். அந்த மதத்துக்கு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அந்த மதத்துக்கு தீர்க்கதரிசிகள் அவங்களே உருவாக்கி ஏஐல உருவாக்கி இருக்கிறாங்க. நியூ ரிலிஜன் உருவாயிருக்கு. நீங்க அப்படியே சும்மா போய் அப்படியே இருக்கும் பொழுது யோவேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 14வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பூமியே அதிரத்தக்கதான ஒரு ஜாதி உருவாகும். ஜாதினா கைண்ட் அப்படின்னு இருக்கும். ஜாதினா நம்ம நினைக்கிறது இல்ல, ஒரு இனம் அல்லது ஒரு குரூப் உருவாகும் இருக்கும். இதை கண்டு உலகமே பயப்படணும் இருக்கு. அந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் அப்படியே பொருந்தக்கூட ஒரு மிக முக்கியமான உலகத்தை பயமுறுத்தக்கூடிய ஏஐ டூல் உருவாயிருச்சு, ஒரு குரூப் உருவாயிருச்சு. இப்ப இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சுதந்திரம் கேட்கறாங்க. எங்களுக்கு நாங்களே நடக்கிறதுக்கு, எங்களுக்கு செயல்படுறதுக்கு எங்களுக்கு செய்யுங்க. வெறும் சீக்கிரத்துல இவரை தங்கள் ஆளுகையை தொடங்குவார்கள். உலகளாவிய ஏஐக்கு கண்ட்ரோல் பண்ண, ஏஐ கண்ட்ரோல் பண்ணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்குள்ள இப்ப அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நியூ லாங்குவேஜ் உருவாக்குறாங்க. எப்படின்னு கேட்டா, நம்ம தானே நிறைய மொழி வச்சிருக்கிறோம். இந்த ஏஐக்குள்ளேயே பேசிக்கிறதுக்கு, அவங்க பேசுறது மனுஷனுக்கு புரியக்கூடாதுங்கிறதுக்காக ஏஐக்குள்ளேயே அவங்க லாங்குவேஜஸ் உருவாக்குறாங்க. இது எங்கேயோ ஒன் லாங்குவேஜ் உருவாகுது. புரியுது அவங்களுக்கு நல்லா? 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல அந்த பாபிலோனியுடைய ஆவி அவர்களுக்குள்ள ஒரு மனதை உருவாக்கி அவங்களுக்குள்ள ஒரே லாங்குவேஜ் இருந்துச்சு. அது அப்படியே வெளிப்படுத்தல் 17:5 பாபிலோனை பத்தி ஆண்டவர் பேசுவார், கடைசியா வரதை பத்தி. இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலகளாவிய ஒரு மொழியை உடைய ஒரு குரூப் உருவாகுது. இது ஆளுகைக்கு உருவாகுது. மனுஷனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. நான் சொல்றது பல நேரங்களிலே உங்களுக்கு ஒரு புரியாத காரியமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை அவங்க பேசுறாங்கன்ற மாதிரி இருக்கலாம். வேதம் இத்தனையும் மிக துல்லியமாய் நமக்கு முன்னறிவித்திருக்கிறது. கர்த்தர் சொன்ன கடைசி காலத்தின் சாம்ராஜ்யம் வருகிறது. கர்த்தர் அதுக்கு முன்பதாக தம்முடைய ஜனங்களை மீட்க வருவேன் என்று சொன்னார். அதே யோவேல் 2:16 மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மனைவியும் விட்டு புறப்படுவார்களாக இருக்கு. அதே இடத்துலதான் இந்த ஏஐ பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால், இன்னொரு நேற்று வரையில் சந்திக்கிறோம். God bless you.